ரமலானை வரவேற்பது என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மாதத்தில் வணக்க வழிபாடுகளுக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்வது, திருமறை ஓதுவதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்வது, ஏழைகளுக்கு வழங்குவதற்காக நம்மிடம் இருப்பவற்றிலே இருந்து ஒதுக்கீடு செய்வது, உறவினர்களை நெருக்கமானவர்களை சந்திக்கவும் அளவலாகவும் அவர்களோடு உறவு பாராட்டவும் நேரம் ஒதுக்குவது. இது எல்லாம் புனித ரமதானை உண்மையாக வரவேற்பதற்குள்ள முறை. இதைவிட ஒருபடி மேல் சிறந்த வரவேற்பு என்ன தெரியுமா? பிறை பிறந்த நாளிலிருந்து மீண்டும் பெருநாள் பார்க்கிற வரை நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு பாவத்தை விடுவதற்கு ஒரு மனிதன் உறுதி பூண்டால் உண்மையாக அவன் ரமதானை வரவேற்கிறான் என்று அர்த்தம். இன்னமும் ரமலானை வரவேற்பதற்கு வேறு ஒரு கோணம் சொல்லுவதென்றால், ஒரு மாதம் முழுக்க ஹலாலான சம்பாத்தியம் மாத்திரம் பெற்று ஹலாலான உணவை மாத்திரம் உண்டு என் சகர் இஃப்தாரிலும் ஹலாலுடைய பேணுதலை பேணி நான் நடப்பேன் என்று ஒரு மாதத்தை ஒருவன் உறுதி எடுத்தால் அவன் அந்த ரமலானை வரவேற்கிறான் என்று அர்த்தம். புனித ரமலானை வரவேற்கிற கோணங்களில் இன்னொரு முக்கியமானது, ஆண்டு முழுவதும் இல்லாவிட்டாலும் மிக அதிகமாக நாம் விழித்திருப்பதற்கு வாய்ப்புடைய புனித ரமலானில் தஹஜ்ஜத்தினுடைய 30 நாள் தஹஜ்ஜத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த துவக்க நேரத்தில் மனதில் ஒரு உறுதி வைத்தால் அது ரமலானை வரவேற்பதாக அர்த்தம். ரமலான் மாதத்திற்கே ஷஹ்ருல் கியாம் என்ற ஒரு பெயர் உண்டு. இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய 12 மாதங்களில் இது முக்கியமான மாதம்.